கையுங்காலும் தானே மிச்சம் என்று அன்றைய தஞ்சை மாவட்ட விவசாய வாழ்க்கையின் வெறுமையை பற்றி பாடிய ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தில்தான் விவசாய நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக கப்பல் அயல் நாடுகளுக்கு சென்று திரைகடல் ஓடியும் திரைவியும் தேடுகிற முயற்சியாக பலர் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளுக்கு சென்று பொருளீட்டுவதற்காக சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒன்றாகத்தான் நம்முடைய வாட்டாக்குடி இரணியன் அவர்களும் தன்னுடைய 13வது வயதில் 1933 ஆண்டு இங்கிருந்து மலேசியா செல்கிறார். அங்கே ஏற்கனவே பல தமிழர்கள் இருக்கிறார்கள். ஒரு இளைஞனாக அவர் உலக வரலாற்றை, அன்றைக்கு நடந்து கொண்டிருந்த வெள்ளை ஆதிக்க அடக்குமுறை ஆட்சியெல்லாம் எதிர்கொள்கிற ஒரு இளைஞனாக, அனைத்து அரசியலையும் அலசி பார்க்கக்கூடிய ஒரு இளைஞனாக அவர் அரசியலிலே தன்னுடைய கருத்தை கூர்தீட்டுகிற இடமாக மலேசியாவை அமைத்துக் கொண்டார். அங்கேதான் மலேயா கணபதி என்கிற நம் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற தம்பிக்கோட்டையை சார்ந்தவர் தான். அவர் மலேசிய தமிழர்களுடைய தலைவராக, ஒன்றுபட்ட சீனர்கள் மற்றும் தமிழர்கள் மலேசியர்கள் இணைந்து நிற்கிற அந்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவராகவும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆக அந்த தொழிற்சங்கத்திலே தொழிலாளர்களுக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு எப்படி இந்தியாவிலே இந்துக்கள் என்றும் இஸ்லாமியர் என்றும் ஒரு பிளவு அரசியலை, வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்களோ அதை போல்தான் அன்றைக்கு வெள்ளைக்காரர்களும் செய்தார்கள். எனவே ஒன்றுபட்டு போராடி அன்றைக்கு இருந்த அந்த கப்பல் முதலாளிகளுக்கு எதிராக தொழிற்சங்கம் வீரார்ந்த போராட்டத்தை நடத்திய போது அந்த தொழிலாளர்களை தமிழர்கள் என்றும் சீனர்கள் என்றும் மலாய் மக்கள் என்றும் பிரித்தாள்கிற ஒரு சூழ்ச்சியை மேற்கொண்டார்கள். அதிலும் அவர்கள் ஈடுபடவில்லை. எனவே அந்த தொழிற்சங்க தலைவர்களை வேட்டையாடுவதற்காக கூலிப்படைகளை அமர்த்தி அங்கிருக்கிற காவல்துறையோடு இணைந்து ஒரு சதி வேலையை மேற்கொள்கிற போதுதான் மலேசிய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட கட்சியாக அறிவிக்கப்படுகிறது. தலைவர்கள் எல்லாம் தலைமுறை வாழ்க்கைக்கு செல்கிறார்கள். அந்த தலைமறைவு வாழ்க்கையில் இருந்த போதுதான் இந்த மாதிரியான கூலிப்படைகளையும் காவல்துறையும் பயன்படுத்தி தலைவர்களை வேட்டையாட அவர்கள் எத்தனித்தார். இந்த காலத்தில் தான் அங்கிருந்த இளைஞர்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி அவர்களுக்கு ஆயுத பயிற்சியை அளித்து துப்பாக்கி சுடுதல் உட்பட அனைத்து அந்த ஆயுத பயிற்சியையும் தந்த ஒரு மாபெரும் இளைஞனாக நம்முடைய வாட்டாக்குடி இரணியன் அவர்கள் விளங்கியிருக்கிறார். என்ன நடந்தது? அதற்கு பிறகு இந்தியா சுதந்திரம் பெற்றது. இதற்கு முன்பே 1943 உங்களுக்கு தெரியும், இந்திய படை INA என்று சொல்கிறோம், இந்திய தேசிய படை, இந்தியன் நேஷனல் ஆர்மி, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் அதை ஆரம்பித்தார். அதிலே மலேசியாவில் இருந்த, பர்மாவில் இருந்த எல்லா தமிழர்களும் அந்த படையிலே முதலில் சேர்ந்தார்கள். அந்த படைப்பிரிவில் தன்னையும் இணைத்துக் கொண்டு இந்திய விடுதலைக்காக சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தலைமையில் ஒரு சீரிய இடதுசாரி கொள்கையாளனாகத்தான் வாட்டாக்குடி இரணியன் அவர்கள் தன்னை வடிவமைத்துக் கொண்டார். அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு இட்ட பேர் வெங்கடாச்சலம். எப்படி இரணியனாக வந்தார்? இங்கேதான் திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் இணைந்து வருகிற பகுத்தறிவு கண்ணோட்டம். நம்முடைய மலேசியா கணபதி அவர்களும் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த வீரசேனன், அவர் ரொம்ப ஊர்ல இதே பகுதியை சார்ந்தவர் தான். அவரும் அங்கேதான் இருக்கிறார், தொழிற்சங்க தலைவராக இருக்கிறார். அவர் சுடப்பட்டு அங்கே படுகொலை செய்யப்பட்டார். அவர் பெயரிலே தான் இப்போது திமுகவில் கூட ஒரு விவசாய சங்க தலைவர் வீரசேனன் என்று இருப்பார். அவருக்கு உறவினர் அவர். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர், திருவாரூர் மாவட்ட செயலாளர் வீரசேனன், அவங்களுடைய சித்தப்பா தான் அவர். இவரெல்லாம் அங்கே இணைந்து பணியாற்றிய போதுதான் சுட்டுக் கொல்லப்பட்டார். மலேயா கணபதிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த தூக்கு தண்டனை எதிர்த்துதான் இங்கு நேரு, சுதந்திர இயக்கம், விடுதலை இயக்கமாக இருந்த காங்கிரஸ் அனைத்தும் இணைந்து போராடியது. உலக அளவில் கம்யூனிஸ்டுகள் அந்த தூக்கு தண்டனை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஆனாலும் தூக்கேற்றி அவரை கொன்றார்கள். அதற்கு பிறகு சுபாஷ் சந்திர போஸை சந்தித்த மரியாதைக்குரிய நம்முடைய வாட்டாக்குடி இரணியன் அவர்கள், ஒன்றை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அங்கிருந்த மலாய் மக்கள், சீன மக்கள், தமிழ் மக்கள் இணைந்து அங்கே மலேய விடுதலைக்காக போரிட்ட போதுதான் இவரும் லீ குவான், இன்றைக்கு சிங்கப்பூரினுடைய தந்தை என்று சொல்கிறார்கள். இந்தியாவினுடைய தந்தை யார்? தேசப்பிதா காந்தி. சிங்கப்பூரின் தந்தை யார்? லீ குவான்.
அந்த லீ குவானும் வாட்டாகுடி இரணியனும் ஒரே சிறைச்சாலையிலே வாடினார்கள். ஒருவேளை அவர் இந்தியா திரும்பவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு சிங்கப்பூரிலே மிக உயர்ந்த பதவியிலே சிங்கப்பூரினுடைய தந்தையாக இன்றைக்கு அவரும் லீ குவானோடு இணைந்திருப்பார், பல பெருமைகளை பதவிகளை பெற்றிருப்பார். ஆனால் இந்தியாவிற்கு அவர் திரும்புகிறார். விடுதலைக்கு பிறகு இந்தியாவுக்கு திரும்புகிறார். இந்தியாவில் வந்து பார்த்தபோது இங்கே பண்ணை ஆதிக்கம் கொடிகட்டி பிறந்த காலம். விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அனைத்து நிலங்களையும் தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கே கூலி வேலை, அச்சுக்கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். இந்த வேதனை ஒரு பொதுவுடைமைவாதியாக இருக்கிற பகுத்தறிவாதியாக இருக்கிற வாட்டாக்குடி இரணியனை வாட்டுகிறது. எனவே அதை எதிர்த்து ஒரு வீரஞ்செறிந்த போராட்டத்தை நடத்த அவர் தொடர்ந்து முயற்சி எடுக்கிறார். அப்படி நடத்தப்பட்ட போராட்டங்கள் தான் இந்த மண்ணிலே சமூக விடுதலையை இன்றைக்கு ஈட்டி தந்திருக்கிறது. ஒரு காலத்தில் வாழ்க்கையின் அந்த காலத்தில் இருந்தவர்கள், கல்விக்கு வெளியே துரத்தப்பட்டவர்கள், இன்னும் சொல்ல போனால் ஊருக்கு வெளியே துரத்தப்பட்டவர்கள், அவர்களை எல்லாம் நீ மண் என்று மனிதன் என்று உள்ளே அரவணைத்து அரசியல் இயக்கத்திலே அவர்களை ஈடுபட வைத்து மிகச்சிறந்த தலைவர்களாக வடிவமைத்த ஒரு மாபெரும் புரட்சி ஸ்தாபித்தவர் தான், ஏற்படுத்தியவர் தான் வாட்டாகுடி இரணியன் அவர்கள். அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் ஜாம்பவானுடைய சிவராமன். ஜாம்பவானுடைய சிவராமன் இருந்தபோது அவருக்கு வயது இன்னும் சொல்ல போனால் 25 வயது 23 வயது என்று சொல்கிறார்கள். மீசை கூட அருகவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டு அவரும் சுடப்பட்டு இறக்கிறார். அடுத்து ஒரு நாள் கழித்து மே 5ஆம் தேதி, இந்த மே 5 இருக்கிறதே உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுகளால் கொண்டாடப்படுகிற நாள். கார்ல் மார்க்ஸ் இதே தினத்தில் தான் பிறந்தார். அந்த தினத்தில் தான் பாவிகள் இவரை சுட்டுக் கொன்றார்கள். ஆனால் நம்முடைய தியாகிகள் புதைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார்கள். உண்மையில் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் இந்த வீரியமிக்க போராட்டங்கள் வெடித்து கிளம்பி பண்ணை அடிமைத்தனத்தையே வேரோடும் வேரடி மண்ணோடும் தஞ்சை மாவட்டத்தில் ஒன்றுபட்ட டெல்டா மாவட்டத்தில் தூக்கி இருந்த பெருமை கம்யூனிஸ்டுகளை சாரும். அதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை சிற்பியாக, அதற்கான களத்தை அமைத்து தந்தவராக நம்முடைய வாட்டாக்குடி இரணியன் அவர்கள் இருந்திருக்கிறார். எனவேதான் இன்றைக்கு அவரின் பெயரால் இந்த உறுதியை நாம் எடுக்கிறோம். இன்றைக்கு இந்தியா எப்படி இருக்கிறது? அன்றைக்கு வெள்ளை ஆதிக்கம் என்று சொன்னால் இன்றைக்கு நவகால் காலனி ஆதிக்கம், உலகமயம், தனியார்மயம், தாராளமயம் என்கிற முழக்கத்தின் வாயிலாக இந்தியாவையே கபலீகரமாக்குகிற கார்பரேட்டுகளின் சதிவலை பின்னப்பட்டிருக்கிற காலம். ஒருபுறம் கார்பரேட்டுகள் என்றால் இன்னொரு பக்கம் வெள்ளைக்காரனுடைய கள்ள குழந்தையாக RSS பாஜகவும் அதே கொள்கையை, வெறுப்பு அரசியலை, இன்னும் சொல்ல போனால் பிரித்தாளுகிற சூழ்ச்சியை, வெள்ளைக்காரனுடைய சூழ்ச்சியை தான் இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால் கம்யூனிஸ்டுகளும் முற்போக்காளர்களும் திராவிட இயக்கங்களும் ஒருங்கிணைந்து நின்று போராடி இந்த தீய சக்தியை அடையாளம் காண வைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நம்மிடையே இருக்கிறது. அந்த கடமையெல்லாம் நமக்கு அளித்துதான் நம்முடைய தியாகிகள் நம்மை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்கிற நினைவை நம் இதயத்திலே கழலும் கனலாக, நெருப்பாக சுமக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகளை பாருங்கள், எண்ணி பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் அடுக்கடுக்காக நடக்கிறதை இவையெல்லாம் பாருங்கள். ஒரு பிரதமர் என்கிற பதவிக்கே இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவில் சொல்கிறார். அதிகம் பிள்ளை பெற்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள், அதிகம் பிள்ளை பெற்கிற நபர்களாக அவர்கள் இருக்கிறார்கள், ஊடுருவல்காரர்களாக இருக்கிறார்கள். என்ன கேவலமான வார்த்தை இது! 21ஆம் நூற்றாண்டில் சக மனிதனை, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை எல்லாம் இப்படி அழைக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கான பாடம் எங்கே இருக்கிறது? ஹிட்லரும் முசோலினியும் அளித்த அந்த பாடத்தில் இருந்து இன்றைக்கு இந்தியாவை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்தியாவின் தேசப்பிதா காந்தி. ஆனால் உங்களுக்கு யார்? அவரை சுட்டுக் கொன்ற கோட்சேதான் உங்களுக்கு தேசப்பிதா என்று சொன்னார். காட்சிகள் மாறி இருக்கிறதா இல்லையா? எனவேதான் இன்றைக்கு வரலாறு அற்றவர்கள் புதிய விடுதலை வரலாற்றை எழுத விரும்புகிறார்கள். எனவேதான் அந்த வரலாற்றிலே சுபாஷ் சந்திர போஸை அவர்கள் தூக்குகிறார்கள். சுபாஷ் சந்திர போஸினுடைய படையிலே இருந்து செயல்பட்டவர் வாட்டாகுடி இரணியன். பெண்கள் படையின் தளபதி லட்சுமி சேகல், கேப்டன் லட்சுமி சேகல் சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவியாக இருந்த போது அவர் தன்னை விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு அதற்காக INA-விலே இணைந்து செயல்பட்டவர். இப்படி எடுத்துக்கொண்டால் கம்யூனிஸ்டுகள் 100 பேர் தாமிர பத்திரம் வாங்கினால் அதிலே இந்திய விடுதலைக்காக கலந்து கொண்டு தாமிர பத்திரம் வாங்கியவர்கள் 75 விழுக்காடு கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறார்.
இந்திய விடுதலை போராட்டத்திலே 4400 ஆண்டுகள் சிறைவாசம் வாழ்ந்தவர்கள். ஒட்டுமொத்தமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதல் மாநாடு, இரண்டாம் மாநாடு, பிரதிநிதிகளாக வந்தவர்களுடைய அந்த சிறை வாழ்க்கை எண்ணிக்கையை குறிப்பிடுகிறார்கள். 4000 ஆண்டு சிறை வாழ்க்கை என்கிறார்கள். இப்படி குண்டாந்தடியால் அடிபட்டு போனவர்கள், சுடப்பட்டவர்கள், தூக்கு மேலே இவர்களெல்லாம் புறந்தள்ளப்பட்டு எவனெல்லாம் காலை நக்கி பிழைத்தோ அவனெல்லாம் இன்றைக்கு ஆள்கிறார்கள். அதற்கான அரசியலுக்கு இன்றைக்கு முடிசு விழாவும் நடந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் எண்ணி பார்க்கிறோம். வாட்டாக்குடி இரணியன்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். ஜாம்பவானுடைய சிவராமன்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். ஒருவர் இறந்திருக்கலாம், ஒருவருக்கு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் 1000 இரணியன்களும், வாட்டாக்குடி இரணியன்களும், சிவராமன்களும், ஆறுமுகங்களும் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. நாடு ஒரு மாறுதல் காலகட்டத்தில் இருக்கிறது உண்மைதான். ஆனால் நவகாலனி ஆதிக்க முறையில் மீண்டும் ஒரு உளவியல் சலவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் இந்தியாவை கவ்வி பிடிக்கிற பிற்போக்கு தலங்கள் நிரம்பி வழிகிற ஒரு அரசியலை இன்றைக்கு அவர்கள் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். பெண்ணடிமைத்தனத்தையும் சாதிய இடஒதுக்கீட்டு முறைக்கான ஒரு எதிர்காலத்தையும் இன்றைக்கு அமைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அறிவார்ந்த பெரியவர்களே, அரசியலை நாகரிகத்தோடு எடை போடக்கூடியவர்களே, எந்த மாச்சரியங்களுக்கும் இடம் கொடுக்காமல்